ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமான ஒரு சம்பவம் ரெஸ்லிங் வட்டாரத்தில் நடந்துச்சு. அது என்ன அப்படின்னா, ரே மிஸ்டீரியோ சீனியர் இறந்து போயிட்டாரு. நேற்றையிலேருந்தே நிறைய நியூஸிங் சேனல்ஸில், முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரொம்பவே மிகப்பெரிய நியூஸ் சேனல்ஸில் தம்ப்நெயில்ல ரே மிஸ்டீரியோவோட முகத்தை வச்சு ரே மிஸ்டீரியோ இறந்துட்டாருன்னு ஒரு நியூஸ் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. சரி, ஒருவேளை ரே மிஸ்டீரியோவோட ஃபோட்டோவை தம்ப்நெயில்ல வச்சுட்டு வியூஸ் வாங்குறதுக்காக தான் இதை பண்ணுறாங்க. வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இறந்தது நம்ம ரே மிஸ்டீரியோ இல்லை, ரே மிஸ்டீரியோ சீனியர் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. பிளே பண்ற வீடியோக்குள்ளாடியும் உண்மையிலேயே ரே மிஸ்டீரியோ இறந்தது மாதிரி அவங்க நம்பி அதே பாத்தீங்கன்னா பேசி வச்சிருக்காங்க. அதுக்கான முக்கியமான காரணம், இந்த நியூஸ் சேனல்ஸுக்கு ரே மிஸ்டீரியோ யாரு, ரே மிஸ்டீரியோ சீனியர் யாரு அப்படிங்கறதே தெரியல. அவங்க ரெஸ்லிங்க ஃபாலோ பண்றது இல்ல. சோ இதனால பாத்தீங்கன்னா ரே மிஸ்டீரியோ இறந்ததை அவங்களே முழுசா நம்பி பயங்கரமான ஒரு நியூஸை மிஸ்லீட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, இதை பார்க்குற ரெஸ்லிங் ரசிகர்களும் சரி, ப்ளீஸ் யாருமே வருத்தப்பட வேண்டாம். நம்மளோட பிலோவட் ரே மிஸ்டீரியோக்கு எதுவுமே ஆகல. அவர் 100% நல்லா தான் இருக்கிறாரு. இறந்து போனது ரே மிஸ்டீரியோ சீனியர். எதனால இவ்வளவு பெரிய குழப்பம், எதனால இந்த மாதிரி வதந்தி கிளம்பிச்சு, ரே மிஸ்டீரியோ சீனியர் யாரு, ரே மிஸ்டீரியோ ஜூனியர் யாரு, நம்ம ரே மிஸ்டீரியோ யாரு அப்படிங்கிற அந்த ஒரு வரலாற்றையும் அந்த குழப்பம் எல்லாத்தையும் இந்த வீடியோல நாம தெளிவா பார்க்க போறோம். முதல்ல நாம ரே மிஸ்டீரியோ சீனியர் அப்படிங்கிறது யாரு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரே மிஸ்டீரியோ சீனியர் இவர் ஒன் ஆஃப் த பயோனியர்ஸ் ஆஃப் லூச்சா லிப்ரே. மெக்சிகோல லூச்சா லிப்ரே அப்படிங்கிற ஒரு ரெஸ்லிங் இனம் ரொம்பவே ஃபேமஸ். அந்த ரெஸ்லிங் இனத்துல இருந்து வரக்கூடிய நிறைய ரெஸ்லர்ஸ் பாத்தீங்கன்னா மாஸ்க் போட்டிருப்பாங்க. ரே மிஸ்டீரியோ சீனியரோட உண்மையான பெயர் மிகுவேல் ஏஞ்சல் லோபஸ் டியாஸ் அப்படிங்கிறது தான். 1970களில் ரெஸ்லிங்ல அறிமுகமான ரே மிஸ்டீரியோ சீனியர் லூச்சா லிப்ரே அப்படிங்கிற அந்த ஒரு பிராண்டை இன்டர்நேஷனல் லெவல்ல எடுத்துட்டு போறாரு. இவர் ஒரு மிக சிறந்த மென்டார், ட்ரெய்னர், இன்னோவேட்டர். அது மட்டும் இல்லாம ரெஸ்லிங்க பிசினஸா பண்ணின ஒரு மிகப்பெரிய ஆளா இருந்தாரு. முக்கியமா ரே மிஸ்டீரியோ சீனியர் நிறைய ரெஸ்லர்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்காரு. அப்படி அவர் ட்ரெயின் பண்ணதுல மிக முக்கியமான ஒரு ரெஸ்லர் யாரு அப்படின்னா அது ரே மிஸ்டீரியோ ஜூனியர். இந்த ரே மிஸ்டீரியோ ஜூனியர் யாரு அப்படின்னா அவரு தான் நம்ம எல்லாரும் சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்த ரே மிஸ்டீரியோ. இன்னும் சொல்ல போனா ரே மிஸ்டீரியோவோட மாமா தான் இந்த ரே மிஸ்டீரியோ சீனியர். அது மட்டும் இல்லாம ரொம்பவே பிரபலமான லூச்சா லீப்ரே ரெஸ்லரான சைக்கோசிஸ் அப்படிங்கிற ரெஸ்லரையும் ரே மிஸ்டீரியோ சீனியர் தான் ட்ரெயின் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ரே மிஸ்டீரியோ சீனியர் நிறைய ரெஸ்லிங் ஸ்கூல்ஸை ரன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா நிறைய லூச்சா லீப்ரே ஸ்டார்ஸோட கரியர்ஸை சேவ் பண்ணி அவங்களுக்கான தேவையான ரெஸ்லிங் நாலேஜையும் இவர் டீச் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. மிக மிக முக்கியமான ஒரு நபரா, லூச்சா லிப்ரேவோட முக்கியமான நபரா ரே மிஸ்டீரியோ சீனியர் அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிருக்காரு. டிசம்பர் 21 நேற்றுக்கு பாத்தீங்கன்னா ரே மிஸ்டீரியோ சீனியர் இறந்து போனதா நியூஸ் வெளியாகி இருந்துச்சு. ஒரு சில அபிஷியல் வெப்சைட்ஸ்ல செக் பண்ணி பார்த்தேன், இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ்லயும் பார்த்தேன். ஆனா அவர் இறந்ததுக்கான ரீசன் எக்ஸாக்டான ரீசன் எதுலையுமே குறிப்பிடப்படல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ரே மிஸ்டீரியோ சீனியர் இறக்கும் போது அவரோட வயசு எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 66 அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வயசு கிடையாது. 80-90 வயசுல கூட நிறைய ரெஸ்லர்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. ஆனா இவரு ரொம்பவே சீக்கிரமா இறந்து போயிட்டார் அப்படிங்கிறது ரொம்பவே சோகமான ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாம லூச்சா லிப்ரேக்கு இவர் ரொம்பவே முக்கியமானவர். அது மட்டும் இல்லாம ரே மிஸ்டீரியோவோட குடும்பத்துக்கு இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். நமக்கு எல்லாருக்கும் ரே மிஸ்டீரியோ கிடைச்சதுக்கு மிக முக்கியமான காரணமே ரே மிஸ்டீரியோ சீனியர் தான். ரே மிஸ்டீரியோ ஜூனியரையும் ரே மிஸ்டீரியோ சீனியரையும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேருமே பார்க்கிறதுக்கு ஈக்குவலா தான் இருப்பாங்க. அவங்க வச்சிருக்கிற பியர்ட்ல இருந்து, மாஸ்க்ல இருந்து, அவங்களோட ஹைட்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா ஒத்து போகும். இன்னும் சொல்ல போனா அவர் பார்க்கிறதுக்கு ரே மிஸ்டீரியோட அப்பா மாதிரி இருப்பாரு. சோ அவரோட இழப்பு இப்போ நம்ம ரே மிஸ்டீரியோவை பயங்கரமா பாதிச்சிருக்கு. ரே மிஸ்டீரியோவும் சரி, டாமினிக் மிஸ்டீரியோவும் சரி, ஆன்ஜி மிஸ்டீரியோவும் சரி, அவங்களோட மொத்த குடும்பமுமே இப்போ ரே மிஸ்டீரியோ சீனியரோட இந்த மரணத்தினால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. எதனால இந்த குழப்பம் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அது அந்த பெயர்னால ஏற்பட்ட ஒரு குழப்பம். முக்கியமா ரே மிஸ்டீரியோ ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா ஒரே பேர் தான். அவங்க ரெண்டு பேரையுமே அந்த பெயர்ல பிரிக்கிற ஒரே அடைமொழி சீனியர் ஜூனியர் அப்படிங்கிறது தான். ரே மிஸ்டீரியோவுக்கு இப்ப வயசு பாத்தீங்கன்னா 50 கிட்ட ஆயிடுச்சு. சோ ரே மிஸ்டீரியோ சீனியர் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னாலே பல பேர் அதை ரே மிஸ்டீரியோவை தான் சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ரே மிஸ்டீரியோ சீனியர் அப்படின்னு போட்டா ரே மிஸ்டீரியோனும், ரே மிஸ்டீரியோ ஜூனியர் அப்படின்னு போட்டா அது டாமினிக் மிஸ்டீரியோன்னு நினைக்கிற ஒரு கூட்டமும் இருந்துட்டு இருக்கு. இது அவங்களோட தப்பு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. நம்மள மாதிரி ரெஸ்லிங்க க்ளோஸா ஃபாலோ பண்றவங்களுக்கு, சின்ன வயசுல இருந்தே ரெஸ்லிங்க பாக்குறவங்களுக்கு, அதிகமா ரெஸ்லிங் அப்சர்வ் பண்றவங்களுக்கு, கன்சியூம் பண்றவங்களுக்கு கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருக்குமான வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். ஆனா ஜெனரல் ஆடியன்ஸுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அபிஷியல் நியூஸ் சேனல்ஸ்ல எல்லாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. நீங்க நிறைய பேர் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகி இருப்பீங்க. நம்மளோட ரெஸ்லிங் ரசிகர்கள் நிறைய பேர் போயிட்டு அதோட கமெண்ட்ஸ்ல ப்ளீஸ் மிஸ்லீட் பண்ணாதீங்க அப்படிங்கறதே அழுத்தம் திருத்தமா சொல்றதே நம்மளால பார்க்க முடியுது. முக்கியமா இந்த ஒரு கன்ஃபியூஷன் வந்ததுக்கு மிகப்பெரிய ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா இவங்களோட நேம்ல இருக்கிற குழப்பம். ரே மிஸ்டீரியோ சீனியரோட போட்டோவை போட்டாலுமே கூட அதுவும் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரே மிஸ்டீரியோ மாதிரியே இருக்கு அப்படிங்கிறது இன்னொரு ஃபேக்ட். ஸோ இந்த மாதிரியான நிறைய மிக்ஸ்அப்னால இந்த ஒரு பொய்யான ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ WWE ரசிகர்கள் தான் அவங்களோட வீடியோஸ் மூலமாகவும் போஸ்ட் மூலமாகவும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலமாகவும் இதை கண்டிப்பா நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஸ்டாப் பண்ணலாம். ஸோ இப்போ எல்லாருக்குமே ரே மிஸ்டீரியோ சீனியருக்கும் ரே மிஸ்டீரியோ ஜூனியருக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சிருக்கும். இந்த குழப்பம் எல்லாம் தீர்ந்திருக்கும் அப்படி நான் நம்புறேன். ரே மிஸ்டீரியோ சீனியரை பத்தி நம்ம பேசினதுக்கான மிக முக்கியமான காரணம் லூச்சா லிப்ரே அப்படிங்கிற ரெஸ்லிங் வேர்ல்டோட தலைவரே வந்து இவர் தான். இவர் வந்து ரெஸ்லிங்காக பண்ணின விஷயங்கள் ரொம்பவே அதிகம். அது மட்டும் இல்லாம இவர் ஒரு பயோனியராகவும் ஒரு டீச்சராகவும் இன்னும் பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ஆஃப் லூச்சா லிப்ரே வளர்றதுக்கு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாகவும் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் செயல்பட்டவர். ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில இவரோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது மெஷர் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா இவரோட லெகசி இன்னும் அழியல. இவரோட லெகசி அவரோட நெஃப்யூவான ரே மிஸ்டீரியோ ஜூனியர் நம்ம ரே மிஸ்டீரியோ மூலமா இன்னும் அதிகமா கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது தான் உண்மை. ரே மிஸ்டீரியோ சீனியர், தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங் யூ கேவ் டு ரெஸ்லிங் அண்ட் த ஃபேன்ஸ். ரெஸ்ட் இன் பீஸ் லெஜெண்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ மூலமா இந்த குழப்பங்கள் உங்களுக்கு கண்டிப்பா தீர்ந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ரே மிஸ்டீரியோ சீனியருக்கு ட்ரிபியூட் கொடுக்கிற விதமா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரே மிஸ்டீரியோ சீனியரோட லெகசியையும் அவரோட கரியரை ரிமெம்பர் பண்றது மூலமா அவரை நாம ஹானர் பண்ணுவோம். ரே மிஸ்டீரியோ சீனியர் ஜூனியருக்கு நடுவில் நடந்த இந்த கன்ஃபியூஷன்ஸை பத்தின உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம போடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை பார்க்குறேன்.